ஜனநாயகன் பொங்கலுக்கு வராது. எஸ், இப்போதைக்கு வந்த ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் தான் அது. காலையில் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு ஜனநாயக டீமுக்கு சார்பாக தான் இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்ட்டோட ரிக்வஸ்ட் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த வீடியோலேயே சொன்ன மாதிரி சென்சார் போர்ட் வாயை மூட்டு சும்மா இல்லாமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைங்களாம் இறங்கி இதுக்காக வாதாடிருக்காங்க. ஸோ அதோட விளைவு என்னன்னா ஜனநாயகனோட அந்த அந்த கேஸை பார்த்தீங்கன்னா 21ஆம் வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் 21ஆம் வரைக்கும் படம் வெளியாகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. திஸ் பொங்கலுக்கு ஜனநாயகன் வராதுல. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் டீம் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற லொட்டு லொசுக்கு எல்லாத்துக்கும் ரீஅப்பீல் பண்ணி என்னென்னமோ பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சிட்ட பிறகு இஃப்லஸ் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு தான் அந்த படத்தை வெளியாக்குவாங்க. இன்னமும் இருக்குது, அது கன்ஃபார்ம் இன்னமும் இருக்குது. ஏன்னா அவங்க கேட்ட கேள்விகள்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடியே ஏன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு. இது வரைக்கும் வந்த படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடி டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இது கூடயே வர படத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களும் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடி டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அவங்கள விட ஜனநாயகன் டீம் கொஞ்சம் விலனியா அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்பயும் ஜனநாயகன் டீமுக்கு கிடைக்கல. நத்திங். என்னால் என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல. பட் இதில் தளபதி வச்சு என்னமோ பண்ணுறாங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். எஸ், தலைவா டைம் இஸ் பேக். அங்கே நடந்தது தான் இங்கே நடக்குது. தலைவாலையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 18-20 நாள் படத்தை போஸ்ட்போன் பண்ணாங்க இந்தியாவில் மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான் திருப்பி ஜனநாயகனுக்கு பண்ணுறாங்க. ஸோ டைம் டு லீட், கம் பேக் ஸ்ட்ராங்கர் தளபதி விஜய். நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ தான் நான் தேட்டருக்கு போவேன். இது நிச்சயமாக ஒரு அண்ணனுக்கு ஒரு தம்பியை நான் பண்ணுறேன். ஓகேவா?